தகிட்டதிமி தாண்டவம் தகிட்டதிமி தாண்டவம். நன்றி எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தாண்டவம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. கலெக்ஷன் சும்மா எல்லாருக்கும் மீட்டிங் சொல்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி. விக்ரம் சாரோட திருப்பியும் 23 அப்புறம் தாண்டவம் படம் பண்ணியிருக்கேன். என்னோடய கரியர்லேயும் விக்ரம் சார் கரியர்லேயும் ஒரு நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். நிறைய பிரச்சனைகள் ஷூட்டிங் அப்போது, மழை, அதை தாண்டி இந்த படம் இன்றைக்கி இது வந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கு எல்லா இடத்துலையும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் ரசிச்சிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய அடுத்த படம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். விஜய் சாரோட மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ், சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப 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 எதிர்பார்க்குற ஒரு படம் எனக்கு. என்னோடய கரியரில், விஜய் சார் கரியர்லையும் மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் கரியர்லையும் ஒரு முக்கியமான படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்த டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. மற்ற டெக்னீஷியன்ஸ் ஹீரோஷா கேமரா, ஜி பிரகாஷ் மியூசிக், எடிட்டர் ஆண்டனி, ஆர்ட் டைரக்டர் நாகராஜ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வெகு விரைவில் அந்த படம் தொடங்க போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 படமாக மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. இந்த 5வது படம் இதுக்கு பர்சனலாக சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போது நான் பர்சனலாக நான் வந்து ஏதாவது தேங்க் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்டேன்னா, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தாழ்மையான வணக்கங்கள், நன்றிகள். பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா அது கண்டிப்பாக அந்த மீடியா தான் காரணம். அவங்களுக்கு நான் பர்சனலாக தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். தாண்டவம் படத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ கூட வந்துட்டுருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் இஷ்யூ வந்தது, மழை பெய்ஞ்சு ஸ்லிப்பு காணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருந்தது. நிறையா எங்கெல்லாம் இந்த ரூமர்ஸ் வந்து தெரியல. எங்களோட நிறைய ஸ்டோரிஸ், தாண்டவத்தோட பேக் ஸ்டோரி நிறையா இருந்தது, தாண்டவத்தோட மெயின் ஸ்டோரியோட. அதெல்லாம் வந்து சில விஷயம், சில கிளாரிஃபிகேஷன் பண்ண தோணுச்சு எனக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏன் கிளாரிஃபை பண்ண முடியலன்னா, அது டைரக்டர் ஸ்டேஜில் இருந்தது, கோர்ட்டில் இருந்தது. அப்போ நான் பேசின தப்பாக இருக்கும், அதனால தான் நான் பேசலை. யூடிவிக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் வந்து தாண்டவம் படம் ரிலீஸ் ஆகும்போது அது அவர் ஸ்கிரிப்டாக இருக்குமோன்னு அவர் சந்தேகப்பட்டிருக்காரு. அந்த பொன்னுசாமி ஒரு சந்தேகம் ரொம்ப நியாயமாக இருந்தது. அதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டை நான் அவருக்கு படிக்க கொடுத்தேன். என் ஸ்கிரிப்ட் அவருக்கு படிக்க கொடுத்தேன், படத்தையும் போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் எங்கள் அசோசியேஷனில் கிளாரிஃபை ஆச்சு. அவருக்கு சில சந்தேகங்களால் கோர்ட்டுக்கு போனார். அங்கேயும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த கோர்ட்டு ஸ்டே வாங்கன்னு சொன்னதை பெட்டிஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூ அப்பயே முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நான் வந்து பொன்னுசாமி வச்சு படம் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து பொன்னுசாமி நான் காம்படிஷன் கொடுத்தேன், அவர் பணம் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மையான நியூஸ் கிடையாது. இதை நான் ஏன் இதுக்கு முன்னாடி பேசினா, கோர்ட்டில் விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அது பேசக்கூடாது, ரொம்ப தவறான விஷயமாயிடும். அதனால் இதுக்கு நான் பேசலை. ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் அதுதான். அது அசோசியேஷனில் முடிவு பண்ணாங்க, நாங்கள் சுமூகமாக போயிட்டோம். பிகாஸ் அவர் பொன்னுசாமியோட கதையை நான் படித்தேன், ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல டேலண்டான பர்சன். கண்டிப்பாக அந்த படம் அவர் பண்ண போகிறாரு. அவருக்கு அந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லா அவருக்கும் தெரியும் அவர் இந்த கதையை நான் எடுக்கலன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப சுமமான விஷயம். இது ஏன் வெளில தப்பாக ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் என்னமோ அசோசியேஷனுக்கு பணம் கொடுத்தேன், அப்புறம் வந்து நான் வந்து தனஞ்சய் சர்வீஸ்க்கு பணம் கொடுத்தாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், உண்மையும் கிடையாது. அது கண்டிப்பாக கிளாரிஃபை கொடுத்து ஆகணும். அதுக்கு ஒரு விஷயமாகவும், அது ஒரு மட்டும் விஷயம் கிடையாது, ஒரு தாண்டவுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி நம்ம பொன்னுசாமி நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் தப்பு. நான் ஆக்சுவலாக படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆசை இருக்குது ஃபியூச்சரில். நல்ல நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் கூட என்னோட அசிஸ்டன்ட் நல்ல கதைகள் எனக்கு கிடச்சி கண்டிப்பாக அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஃபியூச்சரில் தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக சமீபத்தில் கிடையாது. அது அஜய் ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக அந்த படம் பண்ணுன்ற ஒரு முயற்சியில் தான் இருக்கும். அது கூட இன்னும் நாங்கள் ஃபைனல் பண்ணல, முயற்சியில் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இன்னைக்கு காலைல சில பத்திரிக்கை போட்டுனாங்க நான் வந்து பொன்னுசாமி படம் பண்ணுறேன், அது ரொம்ப தவறான விஷயம். அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டேன். மற்றபடி விஜய் சாரோட படம் கவனம் தான் முழுக்க என் மனசில் இருக்குது. விஜய் சார் படம் பண்ணுறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. நான் நினைக்கிறேன்னா ஒரு ரஜினி சாருக்கு படம் பண்ணால் எவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் ரஜினி சார் இப்போ மாசான ஒரு பர்சன் விஜய் சார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு மிக முக்கிய சப்போர்ட் வந்து மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ், சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் சொல்லணும். கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் பயங்கரமாக இந்த படத்தில் இருக்குது. நல்ல ரசிகர், இந்த படத்தை நல்ல ப்ரொடியூசர் ரசிகராக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஒரு மாதம் அப்ராட் ஷூட் பண்ணுறோம், ஒரு செகண்ட் ஷூட்டிங் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், சத்யராஜ் சார் படத்தில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாங்க. சத்யராஜ் சாரோட பிகெஸ்ட் ஃபேன்னா. சத்யராஜ் சார்
இந்த படம் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் போய் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மற்ற டெக்னீஷியன்ஸ் மற்ற இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சந்தானம் நாசிக் சார் இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கோம், மற்ற டெக்னீஷியன் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். சார் அது வந்து விஜய் சார் படமாக இருக்குமா இல்லை டைரக்டர் விஜய் படம்? அதாவது இப்போது என்னென்னா 100% வந்து கண்டென்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல படத்துக்கு நல்ல கதை இருக்கணும். பிகாஸ் விஜய் சார் வந்து நம்பி உங்களை வந்து எனக்கு சொன்னது தான், உங்களை நம்பி வரும், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் நான் ஆசைப்படுறோம். இது என்னோட படமாக விஜய் சார் படமாக இல்லாமல் ஒரு மக்கள் ரசிக்கிற படமாக இருக்கணும். கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் அண்ட் ஃபேமிலி என்டர்டைனர். அதே மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். சும்மா ஒரு சென்சிபிள் படங்கள் 2 விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ், 2 விஷயம் இந்த படத்தில் இருக்கும். படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறீங்க. பொன்னுசாமி கதையும் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பொன்னுசாமியோட கதை வந்து நான் ஆக்சுவலாக நான் அஸ்னாட கதையை படிக்க மாட்டேன். ஆக்சுவலாக அந்த கதையை நான் ஏன் படிக்க வேண்டியது இருந்ததுன்னா என்னோட கதையை அந்த கதையை ஒன்றா இருக்காமல் படிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த கதை படித்து பார்த்தா எனக்கு புரிஞ்சு போச்சு அவரோட கதை வேறு என்னோட கதை வேறுன்னு சொல்லி. அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துட்டேன், அசோசியேஷனை கொடுத்துட்டேன். அவரோட சந்தேகம் ரொம்ப நியாயமாக இருந்தது. ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு, அந்த படமாக எடுக்கிறாங்களே நான் சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். அதுக்காக தான் நான் படத்தையும் போட்டு காட்டினேன், அவருக்கு நான் ஸ்கிரிப்டையும் கொடுத்தேன், அவருக்கு நான் படிக்கிறது கொடுத்தேன். ஸோ அந்த நியாயம் எனக்கு ரொம்ப நியாயமாகப்பட்டு அதனால தான் நான் அவ்வளோ இறங்கி போய் நாங்கள் அவ்வளோ பண்ணோம், அவருக்காக பண்ணோம். பொன்னுசாமியோட கதை கண்டிப்பாக வந்து அவர் திருப்பி எடுக்க போகிறார், கண்டிப்பாக எடுப்பார். பிகாஸ் அந்த கதை நான் படித்ததுனால சொல்கிறேன். நல்ல கதை கண்டிப்பாக அவர் எடுப்பார், நல்ல படமாக வரும். அது என்னோட படங்கள் என்ன நான் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் பண்ணோம். அது ரொம்ப ஃபியூச்சரில் நான் பண்ணேன் ரொம்ப அவசியம். தாண்டவம் வந்து லண்டனில் 60 days ஷூட் பண்ணீங்க, இங்கே டெல்லியில் ஷூட் பண்ணிட்டீங்க, நிறைய உழைச்சிருக்கீங்க இருக்காங்க. அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சதுன்னு கண்டிப்பாக. என்னென்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டைம் சிஃபி நியூஸில் படித்தேன், அப்புறம் சீரியஸில் ட்வீட் பார்த்தேன். அதுக்கு அப்படி தான் தெரியும், சீரியஸில் ட்வீட் பார்த்தேன். லாஸ்ட் வீக்கு வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ், விக்ரம் சாரோட பிகஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷன்ஸ். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தெய்வ திருமலுக்கு அப்புறம் திருப்பி படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படமாக எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக பெரிய லவ் ஸ்டோரி இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை ஏற்றிட்டாங்க நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வரைக்கும் செகண்ட் வீக்கெண்ட் வரைக்கும் படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு ரிசல்ட் நினைக்கிறேன் நான். ஸோ எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி உழைப்பு தான் போட போகிறோம், ஒரே மாதிரி ஆர்டர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஒரு படத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்டர் பண்ண முடியும், தாட் ப்ராசஸ் நல்லா பண்ண முடியும், பெஸ்ட்டாக தான் நீ கொடுக்க முடியும். ஒரு டேரக்டர் என்ன பண்ண முடியும், பெஸ்ட்டு நம்ம கொடுக்க முடியும். சக்ஸஸ் அண்ட் ஃபெயில் நமக்கே கிடையாது, பட் யூ ஷுட் டூ அ பெஸ்ட். அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கம்ப்ளீட் டீம் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் என்னென்னா விக்ரம் சாரை வச்சுட்டு தெய்வ திருமகள் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக படம் பண்ணோம். ஒரு ஆக்ஷன் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஜான் எடுத்து நாங்கள் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி மக்கள்கிட்ட எங்களுக்கு சொல்கிற விஷயமும் வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளஸ் யூடிவிலேருந்து வர ரெஸ்பான்ஸும் இதுதான் எங்களுக்கு சொல்லுது. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி தாண்டவம். விஜய் படத்தை பற்றி சொல்லுங்கள். எப்போ பூஜை பண்ணுறேங்க, எப்போ யாருக்கு விஜய் சார் படத்தை வந்து நான் தெய்வ திருமகள் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் சார் படம் கமிட் ஆகிடுச்சு எனக்கு. பிகாஸ் வெயிட்டிங் எப்போ படம் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. இப்போ எங்களுக்கு விஜய் சார் டேட் கொடுத்தாங்க. ரொம்ப வெகு விரைவில் அதுக்கான ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோயினோட சர்ச் போயிட்டுருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கண்டிப்பாக வெகு விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆன ப்ராஜெக்டில் விஜய் சார் சத்யராஜ் சார் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. நாசர் சார் ஒரு பெரிய கதாபாத்திரம் பண்ணுறாங்க. விஜய் சார் படத்துக்கு ஒரு டைட்டில் இருந்து என் மைண்டில் அது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமாக வரும். பிகாஸ் விஜய் சார் படத்துன்னு சொல்கிறேன் அது வந்து அது ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப அமைகிற மாதிரியும் விஜய் சாரோட வேல்யூஸ்க்கு அமைகிற மாதிரியும் கண்டிப்பாக ஒரு டைட்டிலாக இருக்கும். அதோட ஃபேன்ஸ் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. விஜய் சார் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எனக்கு வர கால்ஸ், எனக்கு வர மெசேஜஸ் எல்லாம் விஜய் சார் ஃபேன்ஸ் சொல்கிறேன் நான். அவங்க தாண்டவத்தை அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமும் சரி, அவங்க ரொம்ப பர்சனலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுது விஜய் சாரோட படம் பண்ணும்போது எவ்வளோ பொறுப்பு இருக்குது நமக்கு. பிகாஸ் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. விஜய் சார் படம் பண்ணும்போது ஒரு நார்மல் ஆடியன்ஸ் கூட வந்து ஒரு சும்மா ஒரு ஏர்போர்ட்டில் போனால் கூட எப்போ விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அப்போ புரியுது அவருக்கான எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பொறுப்பு இருக்குது அந்த படம் பண்ணும்போது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி பண்ணுது. என்னோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். விஜய் சார் படம் வந்து இப்போ தமிழ் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாண்டவம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக விஜய் சார் படம் முடிச்சுட்டு தான் மற்றெல்லாம் திங்க் பண்ண போகிறேன். இப்போதைக்கு என்னோட முழு கவனம் இன்னிலேருந்து நேற்று தான் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு ஷோ தாண்டவத்தோட தெலுங்கு வெர்ஷன். ரிப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து முழுக்க கான்சன்ட்ரேஷன் விஜய் சார் படமாக இருக்க போகுது. ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதுனால அதிக உழைப்பு தேவைப்படுது அந்த படத்துக்கு. முழுக்க அதுக்கு உழைக்க போகிறேன்.
ரொம்ப ரொம்ப ஒரு ஐ திங்க் வெரி இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே நிறைய ஆர்டர்ஸ் நாங்கள் தாண்டவத்தில் ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இஷ்யூ ஒன்று படம் ஃபுட்டேஜ் காணோன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மழை அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு வழி என்னென்னா இந்த பைரசி தான். பிகாஸ் இந்த பைரசி எங்களால் என்ன பண்ண தெரியல. பிகாஸ் படம் ரிலீஸ் ஆன ஒரு 3rd டே ஆல்மோஸ்ட் 260 லிங்க்ஸில் படம் எல்லா வெப்சைட்லையும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பிகாஸ் இவ்வளோ பெரிய பொருளாதாரம் ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ரிவ்யூஸ் படிச்சுட்டு படம் பார்க்க வராங்க. இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அந்த படத்துக்கு பின்னாடி. இப்படி இருக்கும்போது ஒரு 260 லிங்க்ஸ் அந்த படம் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பு அந்த படத்துக்கு ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக தயவு செஞ்சு தவிர்க்கணும். மக்கள் நம்ம தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். கண்டிப்பாக பைரசியை டோட்டலாக ஒழிக்கணும். பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய குடும்பங்கள் இருக்குது, நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இது. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த இந்த மாதிரி ஒரு பைரசின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. திருட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் கமிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சிவியராக போகும் சரி, கண்டிப்பாக சிவியர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அது சிவியர் எவ்வளோ போனாலும் சரி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த சிடி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 3rd வீக் 4th வீக் கூட போய் ஒரு சின்ன தேட்டரில் படம் பார்க்கலாம். அது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். தயவு செஞ்சு சிடி பார்க்காதீங்க. பிகாஸ் என் படம் மட்டும் இல்லை, எந்த படமும் ஐ திங்க் தாண்டவம் மட்டும் இல்லை, எந்த படமும் அது என்ன ரிவ்யூ இருந்தாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேட்டரில் போய் டிசைட் பண்ணுங்கள். பார்த்து தயவு செஞ்சு தேட்டர் பார்க்காதீங்க. அது எங்கள் டீம் சார்பாகவும் சரி, தமிழ் சினிமா சார்பாகவும் சரி, நான் வேண்டுதல் ஏற்பட்டுக்கிறேன். விஜய் வந்து நார்மலாக அந்த கெட்டப்பில் வராது. உங்கள் படத்தில் ஏதாவது வேறு கெட்டப் சேஞ்சஸ்? விஜய் சார் டியூவல் ரோல் பண்ணல இந்த படத்தில். கண்டிப்பாக டியூவல் ரோல் கிடையாது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது ரொம்ப சீக்கிரம் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்த. கண்டிப்பாக விஜய் சார் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மர். நம்ம பார்த்துருக்கோம் அவரோட படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரோட படங்கள் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லணும், நான் ஃபஸ்ட்டு நான் அவர் ரொம்ப பார்த்து கஷ்டப்படம் காதலிக்க முடியாது. ஸோ அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக கூட இருந்திருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன் அவரோட ஃபேன் ஃபாலோவிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஃபேன்ஸ், அவரோட ஆக்ஷனுக்கான ஃபேன்ஸ், அவர் டான்ஸ்க்கான ஃபேன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அந்த படம் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அது கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாருக்கும் சரி, விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் சரி, கண்டிப்பாக அது ஒரு புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் படி நான் நம்புகிறேன். ஆக்ஷனில் நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் தான் நான் ரொம்ப படங்களை எதிர்பார்க்குறேன். ஒன்று படத்தில் ஹியூமன் வேல்யூஸ், அப்புறம் சென்சிபிலிட்டிஸ். இந்த 2 விஷயம் தொடர்ந்து என் படத்தை இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலிஸ். பிகாஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு படம் பண்ணால் அது கண்டிப்பாக ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் இன்றைக்கி என்னோட பெரிய ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸும் ஃபேமிலிஸாக இருக்காங்க. ஸோ அம்சம் என்னோட வருஷம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கும் தாண்டவம் வந்து ஒரு 3rd டேல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபேமிலியாக உள்ளே வராங்க. ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் வந்து ஃபேமிலிஸ்க்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷல் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் சொல்கிற இண்டஸ்ட்ரியல் காலேஜ் எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் அட்ராக்டிங். ஸோ ஐ ஹவ் டு கீப் தட் இன் மைண்ட். டெஃபினட்டாக எவ்வளோ படம் பண்ணாலும் ஒரு ஹியூமன் வேல்யூ சென்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ஆக்ஷன் கண்டு ரொம்ப ரியலிஸ்டிக் ஆக்ஷனாக இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக் ஆக்ஷன் சொல்கிறேன் புரியுங்க. ரொம்ப ரியலிஸ்டிக் ஆக்ஷன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாம்பேலேருந்து ஒரு பெரிய ஆக்ஷன் அதை பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சார் ஜியோகிராஃபி வைஸ் எங்கே நடக்கிற மாதிரி இருக்கும் சார்? ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகிறீங்களா? இப்போதைக்கு 2 கண்ட்ரி பேசிகிட்டு இருக்கோம். யூரோப்பில், ஸ்பெயினில் கதைக்கான தேவை அங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு மிகப்பெரிய பகுதி வந்து அங்கே நடக்குது. அதுக்கான லொக்கேஷன் வேலைலாம் போயிட்டுருக்கு. அது என்ன கண்ட்ரி, பிகாஸ் நவம்பரில் வெதர் ரொம்ப சரி இருக்காது இந்த கண்ட்ரீஸில். ஸோ எந்த கண்ட்ரியில் எங்கே பண்ண போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணல. ஸோ அதுக்கான டிசிஷன் நான் பண்ண போகிறேன். என்னோடய கரியரில், என்னோடய க்ரோத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நீங்களாம் தான். ஐ திங்க் ஐ நீட் டு சப்போர்ட் கண்டினியூஸ்லி. உங்களுக்கு எப்போ என்ன காண்டாக்ட் பண்ணாலும், நிக்கி சார் காண்டாக்ட் பண்ண நான் உடனே வருவேன். இல்லை எனக்கு என்னென்னு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஒவ்வொரு படமோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். தாண்டவம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், மெட்ராஸ் படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தெய்வத்திருமகளில் ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த படம் பெட்டராக பண்ண நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு படமும் நம்ம தவறுகளை சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி பார்க்கும்போது என்னோட லைஃப்பில் நான் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அதுக்கான மிக முக்கியமான காரணம்
பத்திரிகைகள் ஊடகங்கள் நல்ல காரணம். பிகாஸ் என்னோட தவறுகளை கரெக்டாக சுட்டி காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கான மிக நன்றி.